Cauvery Business பத்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். 18973 அப்படின்னு நிஃப்டி வந்து அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தருணத்தில் குருஜி எதுக்காக ஜாயின் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ பற்றி பேச தான் ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். Cyient DLM IPO நேற்று ஓப்பன் ஆச்சு, 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 592 கோடி ரூபா இஷ்யூ சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேசிக்காக ஒரு EMSல இருக்கக்கூடிய கம்பெனி. EMSனால் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஐபிஓக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறாங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் என்ன சார்? அதில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. நாட் ஓன்லி இந்தியா பட் ஆல்சோ வேர்ல்டு வைடில் 3.9% growth இருந்தது. எக்ஸ்பெக்டட் டு க்ரோ டு 4.9% வரைக்கும் ஷார்ட்லி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ நம்மளே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணோம், அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபார்மா கம்பெனியோட ட்ரெண்டு இங்கேயும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ நேச்சுரலி இது அவுட் சோர்ஸ் பண்ணும்போது இந்தியா மாதிரி கண்ட்ரியை வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா தெர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ் அதுக்கு இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் PLI ஸ்கீம் மூலமாக இது எலக்ட்ரானிக் அது ஒரு பெரிய க்ரோத் சென்டர், க்ரோத் ஏரியா அப்படின்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஆப்பிள் கூட இந்தியாவை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டராக ஆக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த China +1 அந்த கேட்டகரியில் வந்து இந்தியாவிலையும் டெவலப் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே இருக்க லேபர் வந்து மச் சீப்பர் தென் ஈவன் China ஆல்சோ. அது மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயும் ஒரு கிரேட் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது இந்தியாவுக்கு. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. அந்த கேட்டகரியில் தான் இந்த Cyient DLMும் வருது. இவங்க ஸ்டார்டட் இன் 1993. அவங்க இந்த பாஸ்ட்டு 20-25 இயர்ஸு க்ரோத்து பார்த்திங்கன்னா அவங்களோட இம்ப்ரெசிவ் கிளைண்ட் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஹனிவெல் ஆட்டோமேஷன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி, US பேஸ்டு கம்பெனி. அவங்களுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து ABB, அஃப்கோர்ஸ் சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு. அவங்க ஒரு டைவர்ஸ் ஏரியாவில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய மேஜர் ஏரியா எலக்ட்ரானிக்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இவங்க இருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவில். அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனிக்கு கூட அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, தாலஸ்ங்கிற கம்பெனி. எஸ், அந்த இதுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசிவ் கிளைண்ட் லிஸ்ட் இருக்கிறப்ப, அதுவும் வித் லாங் சர்வீஸ் இருக்கிறப்ப, டெஃபினெட்லி அந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸை நம்ம வெரிஃபை பண்ணுறது இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்டிக்ஸ் ஆக்சுவலாக. இதோட ஒன்றும் இல்லை, இவங்களை ப்ரொமோட்டிங் கம்பெனி என்ன பேசிக்கலி Cyient அவங்க தான். ஸோ அவங்களும் கூட குட் ட்ராக் ரெக்கார்டு. இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 8x க்ரோ ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வேரியஸ் குட் நியூஸ் இருக்கிறனால இதை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இதோட நிற்க போகிறதில்ல. ஒன் மோர் திங், இது பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 260 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சைஸ் வந்து 592 crores சொன்னீங்க. 260 crores ஏற்கனவே வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வந்துருச்சு. ஓகே. அதில் பார்த்திங்கன்னா இல்லை அகெயின் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸில் ஒரு இம்ப்ரெசிவ் லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் நிப்பான்லேருந்து STFCலேருந்து அது மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ இந்த மாதிரி நிறைய குட் ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த IPOவை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது நல்லதுன்னு நினச்சேன். அதனால தான் இதை பற்றி எடுத்திருக்கோம் இன்றைக்கி. ஓகே. உங்களுடைய கிளைண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பற்றி சொல்லுங்கள் சார். நார்மலாக இந்த எலக்ட்ரானிக் சர்வீஸில் பார்த்திங்கன்னா 2 விதமாக பிஸ்னஸ் மாடல் இருக்கும். நம்ம கூட முன்னாடி கூட இப்போ ரீசெண்டாக கூட ஆம்பர் பற்றி நம்ம பேசணும், அண்டு டிக்ஸானை கூட நிறைய எக்ஸாமின் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபாலோ பண்ணுற மாடல் இருந்து இவங்க வந்து பண்ணுறதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க வந்து இந்த டிக்ஸான்லாம் பண்ணுற மாடல் பார்த்தோம்னா ஹை வேல்யூ லோ மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க ஃபாலோ பண்ணி. ஆனால் இவங்க பண்ணுறது வந்து DLM பண்ணுறது பார்த்திங்கன்னா லோ வேல்யூ ஹை மிக்ஸ் அப்படின்ட்டு. கோர்ஸ் இந்த OEM தான் டிசைன்லாம் கொடுக்க போகிறாங்க.
அப்புறம் இவங்க அந்த இதுக்கு தகுந்தாப்புல ஹை குவாலிட்டியில் அவங்களுக்கு வந்து அது ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு 4 கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அந்த 4 கிளைண்ட்ஸில் வந்து மேஜராக அவங்ககிட்ட இருந்தால் ரெவென்யூ வருது, அவங்களுக்கு வேணுங்கிறத இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த டிக்ஸானோட மாடல்லேருந்து இது. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், கேபிள் ஹார்னஸஸ், அதுக்கப்புறம் பாக்ஸ் பில்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஏரியாவில் தான் இவங்களோட ரெவென்யூ, அவங்களோட ரெவென்யூ மிக்ஸை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வரும். நான் நிறைய 63% PCB இருக்குது, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளிங்கிறது. அதுக்கப்புறம் பில் பாக்ஸ் 32 இருக்குது, கேபிள் ஹார்னஸஸ் வந்து 1% இருக்குது. இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா அதிலே சொன்னோம் டிஃபென்ஸு, ஏரோஸ்பேஸு, தென் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் அந்த ஏரியாவில், தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மெடிக்கல். ஸோ இந்த ஏரியா தான் இவங்களுடைய ரெவென்யூ கொடுக்குறது. டிஃபென்ஸில் தான் அதிகமாக இருக்காங்க, 38% கான்ட்ரிபியூஷன் டிஃபென்ஸில் வருது. அதுக்கு அடுத்த கட்டமாக இண்டஸ்ட்ரியல் டிவிஷன் 25 இருக்குது, ஃபாலோ பண்ணி ஏரோஸ்பேஸ் செக்டார் அண்ட் மெடிக்கல் வருது. இவங்களும் 2 டைப் ஆஃப் இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து பில்ட் டு பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பில்ட் டு சர்வீஸ். பில்ட் டு பிரிண்ட் அப்படின்னா வேறு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் லைக் ஏபிபியாக இருக்கட்டும், இல்லாட்ட தி ஹனிவெல்லாக இருக்கட்டும், அவங்க டிசைன் கொடுத்துருவாங்க. இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்தாப்புல அவங்ககிட்ட டெலிவரி பண்ணணும். இந்த பில்ட் டு சர்வீஸுங்கிறது என்ன அப்படின்னா இவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க அண்ட் இன் கன்சல்டேஷன் வித் த கிளையண்ட்டு, அவங்க அப்ரூவ் பண்ணோன்னா அதுக்கு தகுந்தாப்புல மேனுஃபேக்சர் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பிஸ்னஸும் இவங்க பண்ணுறாங்க கிளைண்ட்ஸ்க்காக. இவங்க 3 இடத்துல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஒன்று மைசூர், அதுக்கப்புறம் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத். ரைட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய பெங்களூர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 38% தான் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8% தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதனால் தெர் இஸ் அ பிக் ஸ்கோப் இருக்குது இவங்களுடைய ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக இந்த ப்ராசெஸ் இருக்குல்ல, நம்ம அந்த பப்ளிக் இஷ்யூலேருந்து வர ப்ராசெஸ் வந்து டெஃபினட்டாக இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 2023 பொறுத்த வரைக்கும் 832 கோடி ரெவன்யூ, எபிட்டா வந்து 87.7 கோடியாக இருக்குது, ப்ராஃபிட் 31.7 கோடியாக இருக்குது. ரைட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7-8% மேலே இருக்காது. ஆமாம். சரி, தட் இஸ் இது லாஸ்ட் இயர் வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 39 கோடியாக இருந்து 31 குறைஞ்சிருக்கு, அது வரை இருக்குது. சரி, த ரீசன்ஸ் ஃபார் தட் என்ன அப்படின்னா எப்பொழுதும் ஓஇஎம் அதர்ஸ் அவங்க ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க தான் டிசைன் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து கம்போனன்ட்ஸ்லாம் நிறைய சோர்ஸ் பண்ணி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் அசம்பிளிங் மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த இஎம்எஸ் கம்பெனிஸ்லாம். ஏன்னா இப்போ தான் நேசன் ஸ்டேஜ்னு சொல்லலாம். தோ இவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவ் 30 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இருந்தால் கூட ஸ்டில் கம்போனன்ட்ஸ் ஆர் அவுட் சோர்ஸ் தான், நாட் ஃப்ரம் இந்தியா, from foreign countries. அப்போ நேச்சுரலி ஹை இம்போர்ட் டியூட்டி அண்ட் கவுண்டர்வெல்லிங் டியூட்டி அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நேச்சுரலி அதனால இவங்களோட மார்ஜின் வந்து தின்னாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம இந்த இதில் கூட பார்க்குறோம் தட் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஆனால் இது இனிஷியல் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ தான் கவர்மெண்ட் வந்து இதை ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூனர் ஆர் லேட்டர், ஏன்னா 10 இயர்ஸ் டைமில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக நிறைய கம்போனன்ட் மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்ககிட்ட இந்த சோர்ஸ் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐபிஓ இஷ்யூ சைஸ் வந்து 592 crore. இந்த 592 crore ஸ்பிளிட் என்னவா இருக்க போகுது கம்பெனியில்? ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக 291 crores வச்சுருக்காங்க. அண்ட் இது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஒன்றும் ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் இது கொடுக்குறதில்ல. எல்லா ப்ராசஸ் ஆஃப் த இஷ்யூவும் கம்பெனிக்கு தான் போக போகுது. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு 291 crores, கேபெக்ஸ் அதாவது எக்ஸ்பேன்ஷன் அந்த இதுக்காக அது வந்து ஒரு 43 crores, ரீபேமெண்ட் வந்து 160 crores. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜ் லோன் போர்ட்ஃபோலியோ இருக்குது. நெட்டாக பார்த்தீங்கன்னா நெட் டெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி தான் இருக்குது, விச் இஸ் அபவுட் 165 crores அந்த மாதிரி. அதை வந்து ரீபே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஆர்கானிக் அதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா ஏதாவது கம்பெனி அதுக்காக ஒரு 70 crores ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஐபிஓ டீட்டெயில் பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 250 ரூபாயிலேருந்து 265. லாட் சைஸ் வந்து 56. ஸோ ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டர் ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 14,840 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 66 இருக்குது.
ஓப்பனிங் டேட்டு நேற்று ஓப்பன் ஆயிடுச்சு, 27ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் டேட் வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு 2.5 times சப்ஸ்கிரைப் ஆகிடுது. ஓகே, அலாட்மெண்ட் டேட்டு ஜூலை 5ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அலாட் ஆகலைன்னா ஜூலை 6ஆம் தேதி ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி டிமார்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜூலை மாதம் 7ஆம் தேதி கிரெடிட் ஆகும். எக்ஸ்சேஞ்சில் 10ஆம் தேதி லிஸ்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஓ டீட்டெயில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது வந்து டீட்டெயிலாக பேசியாச்சு. பட் வீக்னஸ் இருக்குல்ல, வீக்னஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். சரி, இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ இருக்க இஎம்எஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்போனன்ட்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இது ஃபாரின்லேருந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இருந்தாலோ, ப்ரைஸ் ரைஸ் பண்ணாலோ, இல்லாட்டா டாக்ஸேஷன் சிஸ்டம் டிஃபர் ஆச்சோ, தென் த கம்பெனி வில் பி டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆகுவாங்க அது. ஓகே. அண்டு செகண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். தட் இஸ் ஒரு ஃபியூ கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க இவங்களுக்கு. அவங்க கொடுக்குற டிசைன் ரெவன்யூ வந்து உங்களுக்கு 10 கஸ்டமர்ஸ் கிட்ட தான் வருது. ஸோ இந்த ஃபியூ கஸ்டமர் வந்து மட்டும் தான் இருக்கிறனால அது ஒரு டெஃபினட்டாக ஒரு ரிஸ்க் இருக்குது அதில். ஓகே. அண்டு அதில் ஒரு கஸ்டமர் வெளியே போனாலோ இல்லாட்டா இவங்க ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணாலோ தென் வந்து there will be a problem on this company. ஓகே. மூணாவது ஃபேக்டர் வந்து என்னென்னா காம்படிஷன். அதர் பிளேயர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. டிக்சான் டெக்னாலஜிஸ் மாதிரி கம்பெனியா? இல்லை, டிக்ஸான் மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க இப்படி இருக்கிறது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆல் டுகெதர். த ஆவ்லான்ங்கிற ஒரு கம்பெனி, இட்ஸ் அ லிஸ்டட் கம்பெனி அகெயின். அப்புறம் ஸ்ரீமா அப்படின்னு ஒரு கம்பெனி டெக். இந்த கம்பெனிலாம் வந்து there are so many other companies are also there. அதில் வந்து இந்த 2 ஸ்பெசிஃபிக் கம்பெனி பற்றி பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு குட் காம்படிட்டர் ஃபார் தம். ஓகே. ஸோ அதனால் பொறுத்து தான் பார்க்கணும் இந்த இது எப்படி இந்த காம்படிஷனை இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க. ஓகே. ஃபைனலாக ஒரு கேள்வி, கேட்கக்கூடாத கேள்வி, எப்போ கேட்டாலும் அதான் சொல்ல போகிறீங்க, இருந்தாலும் கேட்குறேன். இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா அப்படின்னு? இந்த பெஸ்ட் வே என்ன அப்படின்னா, அவங்க வந்து லிஸ்ட் ஆகி அவங்க வந்து ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோன்னே அப்புறமேல வாங்குறது தான் பெட்டர். ஓகே. அதான் நான் எப்பொழுதுமே எல்லா ஐபிஓவுக்கும் அதுதான் சொல்லுவேன். நான் இந்த ஐபிஓவுக்கும் அதே தான் பொருந்தும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவ், அவங்களுடைய கிளைண்ட்ஸ் ஆர் இம்ப்ரெசிவ் லிஸ்ட் இருக்குது. ப்ரொமோட்டர் இஸ் ஆல்சோ இம்ப்ரெசிவ். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அவங்க லிஸ்ட் ஆனோன்னே வர தென் அதை பார்த்துட்டு அப்புறமேல் வாங்குறது நல்லது. ஓகே, சூப்பர். ஸோ சியன்ட் டிஎல்எம் ஐபிஓ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான், சஜஷன் அட்வைஸை கொடுக்குறது இல்லை. ஸோ நீங்கள் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாலும் நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோ ரிமோட் பண்ணும். அது வரைக்கும் உங்களையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.